ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது யூபிஐ ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ஏகாவுடன் ஏட்டிக்கு போட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம். அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சு வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மும்முரமா போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு 2 கட்சிகளுக்கு மட்டும் திமுகவுலயும் சரி அதிமுகலையும் இன்னும் முடியிற மாதிரி தெரியல. இதற்கிடையில நம்மளுடைய நேயர்கள் பல கேள்விகளையும் கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் அரசியல் இருந்து ஒரு கேள்வியோட போவோம். நாங்கள் கடந்த முறை வாங்கிய தொகுதிகளை விட அதிகமாகத்தான் வாங்குவோம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று வரைக்கும் பிடிவாதத்தோடு இருக்கு. 6க்கு மேலதான் வாங்குவோம்னு சொன்னாங்க. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிக்கு ஒப்புக்கொண்டு இன்றைக்கு இப்ப நம்ம பேசுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கையெழுத்திட்டு அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள், சமரசம் செய்து விட்டார்கள். அடுத்து சிபிஎம்மோட நிலைமை என்ன ஆக போகுது? விசிகாவுடைய நிலை எப்படி இருக்கும்? இதை பேசுவதற்கு முன்னாடி நேற்று இரவு அமெரிக்காவிலேருந்து தம்பி அர்ஜுன் சொல்லிட்டு பேசினார். அவர் வலையொலி வச்சுட்டு இருக்கிறாரு. நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாரு. தமிழர்.com அப்படின்ற பேரில் மேற்கத்திய நாடுகள் தொடர்பு எண்ணை வச்சு ஏகலைவன் சொன்னார், அதுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டதா சொல்லி அதில் போயிட்டு இருக்குது. அந்த தமிழர்.com இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லிங்க் அனுப்பிச்சிருந்தாரு. அது எனக்கு அது சில பகுதிகளில் குறிப்பாக இந்திய பகுதிகளில் அது காட்டப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பேசியவர் குழப்பமாக சொல்லி என் பேரை பயன்படுத்தினாரா என்ன ஏதுன்றது ஒன்றும் தெரியல. பட் நம்ம அந்த மாதிரியான அழைப்பு இது வரைக்கும் சொல்லலை. ராவணாவில் வெளிப்படையாக அதை சொல்லி பேசியிருக்கிறோம். அதுவே இங்கே நொண்டி அடிச்சுக்கிட்டு இருக்குது. அது வெளிநாடுகளில் சொல்லி ஒரு ஆட்கள் வச்சு அப்படிலாம் நம்ம பேசுகிறோமா செய்கிறோமானா அப்படி கிடையவே கிடையாது. எல்லாம் வாட்ஸ்அப் இருக்குது, நேரடியாக பேசுகிறாங்க நம்ம மக்கள். அந்த மாதிரி இன்னொருத்தர் மூலமாக பேசி அந்த ஒரு வலைத்தளத்தை சொல்லி அதில் போடுங்க அப்படின்றது நமக்கு இல்லை. அப்படி ஒரு இது வரைக்கும் இல்லை. நான் அப்படி ஒரு இதுக்கு பேசவும் கிடையாது. ஒன்று, நீங்கள் கேட்ட 2-3 கேள்விகளை ஒன்றா சேர்த்து கேட்டிருக்கீங்க. முதல்ல தேர்தல் கூட்டணியே அங்கே ஒன்றா சேரலை அப்படின்றது. திமுக கூட்டணியிலையும் கிட்டத்தட்ட 24 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆஜர் அட்டனன்ஸில் போட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்தெந்த பீரியட் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்றது தெளிவில்லை ஒன்றும். ஆக வருகை பதிவேடில் இத்தனை 24 இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த எந்த வகுப்பு அவங்களுக்கு தகுதியானது, எந்த வகுப்பில் எந்த வகுப்பறையில் உட்கார வைக்கணும், அவங்களுக்கு என்ன நேரம், அவங்களுக்கு என்ன அது அப்படின்னு ஒன்றும் பிரித்து எதுவும் தரலை. அதில் காங்கிரஸ் ஒரு அளவுக்கு முடிவாயிருக்குது. 28 கம்யூனிஸ்டுகளில் ஒரு கட்சி முடிஞ்சிருச்சு. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே ஒரு பிரிவு, அதாவது கிட்டத்தட்ட அது வேற மாதிரி கூட சொல்லலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் திமுகவுக்கு அணுக்கமாக இருந்த ஒரு பிரிவு முடிச்சுக்கிட்டு போயிடலாம், அக்ரிமெண்ட் முடிச்சுட்டு நம்ம சீக்கிரம் போகலாம் அப்படின்றப்ப இப்போ தோழர் சண்முகம் அவர்களை சார்ந்த அடுத்த ஒரு டீம் இருக்கு. இல்லை இப்படி போய் நம்ம போகணுமா? தொடர்ச்சியாக அவங்க விட்டார்கள், அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணுன்றத பேரில் நமக்கு குறைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அவர்கள்னா காங்கிரஸ் தேமுதிகவை சொல்லலாம். அது சரியா இல்லையே. இப்போ அவர்கள் நாமளும் ஒன்னா அப்படின்ற கேள்வி இருக்கு. அவர்கள் விட்டார்கள், நீங்க குறைச்சிக்குங்க, அவங்களுக்கு நீங்க 28வது கொடுங்க, 60வது கொடுங்கன்றார் சண்முகத்தோட. ஆனா எங்களுக்கு அதை சொல்லி எங்களை மதிப்பீடு குறைவாக வைப்பது சரியில்லைல்ல. ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டில் இருக்கிற அந்த கட்சிகளை அப்படி செய்திருக்க கூடாது இல்லை. அப்படி ஒரு முருகல் அங்கே இருக்குது. அநேகமா வேற வழி இல்லை. ஏன்னா ஒரு தரப்பு முழுக்க நீங்க போய் ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு முடிச்சுக்கிட்டு வாங்க அப்படி அழுத்தம் கொடுக்கக்கூடிய சில பேர் சில தொகுதியில் நிற்கிறதுக்கும் ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. சிபிஎம்ல அந்த லீடர்ஸ் கேடர்ஸ் சொல்றாங்களா அவங்க. ஆக இங்கே இந்த மாதிரி இருக்குது. மொத்தமே கம்யூனிஸ்டா இல்லை, அது தெரிஞ்ச விஷயம்தான். இல்லை ஒருவராவது முரண்பட்டு இருக்கிறாரு என்றதை பார்க்கலாம். இல்லை, இப்போ அவரு சண்முகத்தோடர் மட்டும் இல்லை, அங்கே ஒரு கமிட்டி மெம்பர் இருக்குது. எல்லாருமே பேசும்போது குறிப்பிட்ட ஒரு பகுதி முழுக்க போயிடலாம், நம்ம சீக்கிரமா முடிச்சுட்டு உள்ள போயிடலாம், சீட்டை வாங்கிடலாம் சொல்லக்கூடியவர்களுக்கு சில தொகுதிகள் அங்கே தேவைப்படுது. இப்போ நான் ஒரு தொகுதியில் நிற்கணும், எனக்கு மறைமுகமாக கிட்டத்தட்ட எல்லாம் உறுதிப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் அழுத்தம் கொடுக்குறேன், முடிச்சுக்குங்க, அக்ரிமெண்ட் முடிச்சுங்க, 5 முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லை, இதெல்லாம் என்ன கொள்கை தானே முக்கியம் அப்படின்ற ஒரு குழு ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க அப்படிலாம் வேணாம், பார்த்தலாம், நமக்கு இந்த ஒரு முறை தானே
அப்படின்னா அதுக்கு வாய்ப்பில்லை விலகுது. ஏன்னா அதிகம் வந்து அழுத்தம் வந்து யாருக்குன்னா இப்போ இணைஞ்சிடணும், 5வது வாங்கிட்டு இணைஞ்சணுன்றது தான் இருக்குது. ஸோ ம், ம். இந்த நிலைப்பாடு அதே போல் அதிமுகவில் வந்துட்டு அந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லாமல் இந்த நிமிடம் வரைக்கும் விஜயனுடைய பேச்சுவார்த்தை இருக்குது, இல்ல, அது இல்லைன்னு மறுத்துட்டாலும் கூட. அதுதான் உண்மையா சார். ஒவ்வொரு தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நேரத்துல பேசுறாங்க. இல்லை, அதுதான் ஒரு பெரும் குழப்பத்துக்குள்ள அங்கே இருக்கிறாங்க. 60 தொகுதி அப்படி நாங்கள் எடுத்துட்டோம், 2வது பட்டியல் எடுக்கிறோன்னா நீ அறிவிச்சற. ம். நேற்று ஒரு 6 தொகுதிக்கு வந்து தகவல் வெளியாச்சு. விஜய் போட்டியிடுற பெரம்பூர், வில்லிவாக்கம், ஆர்கே நகர்லாம் அது அதிகாரப்பூர்வமா வந்ததா? இல்ல இல்ல. அதுதான் சொல்ல வரேன். ம். அறிவிச்சிருங்க, ஒரு 15 தொகுதியில நாங்க போட்டியிடுறோம் ம். அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருங்க. உங்ககிட்ட தான் ஆள் இருக்காங்கல்ல, ஏற்கனவே பணம் வாங்கிட்டீங்கல்ல, பணம் வாங்கி பேச்சுவார்த்தை நடத்தி ஆலோசனையும் வாங்கிட்டீங்கல்ல. முதல் பட்டியல் ஒரு 15, ம். குறைஞ்சது ஒரு 10, தலைவர் உள்பட அப்படி முதல் பட்டியல் வெளியிடுறது. இது வரைக்கும் நீங்க ஒன்றும் சொல்லவே இல்லையே. ஏன் அவ்வளவு குழப்பமான நிலையை வச்சிருக்கீங்க இந்த கட்சிக்கு என்ற கேள்வி வருதா? இல்ல, நேற்று ஆதவ் பேசும்போது கூட 90 தொகுதிகள் பேசப்பட்டது. 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் அண்ணனுக்கு ஆஃபர் வந்தது. ஆனா அதையெல்லாம் அண்ணன் தவிர்த்தார் அப்படின்ற செய்தி வருது. 90 தொகுதிகள்லாம் வாய்ப்பு இல்லை, அப்படிலாம் கொடுக்க. மொத்தமே இருக்குது 234. இதில் 117 கட்டாயம் வெற்றி பெற்றாகணும். அது திமுகவாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் அவங்க இன்னொரு கட்சியில் வந்து அனுசரணையாக இருந்துக்கிட்டு சட்டமன்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்க முடியாது. கடந்த இதில் வந்துட்டு மைனாரிட்டி அரசு செல்வி ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள் அந்த 5 வருஷமும் அப்படியே தான் கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிலை அதிமுகவுக்கு வந்துடக்கூடாதுன்றத தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 150 160 கையில் வச்சுக்கிட்டு மீதியை தான் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மீதின்றது 70 74 வருது. அப்போ 74 தொகுதியை வந்து பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கூட்டணிகள் எல்லோரும் அது வரக்கூடிய பிரித்து கொடுக்குறவங்களுக்கு, பாமகவுக்கு எல்லாருமே டிடிவி அதில் வந்து இப்போ பாமகவுக்கு ஒரு இது வருது, டிடிவிக்கு ஒரு இது இருக்குது, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சராசரியாக ஒரு 20க்குள்ளாக நீங்கள் எல்லாருக்கும் பிரிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். தாவேகா விஜய் கட்சிக்கு மட்டும் 70ன்னா அப்புறம் அவர் நேரம் விஜய் எடப்பாடி தனியா நகர்ந்துட வேண்டியதுதான். நீங்களே வச்சுக்கோங்க, நான் வெளியில உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இது மிகைப்படுத்துற கணிப்பு இல்லாத ஒரு எண்ணிக்கை. அது புரியுதுல. 90 தரன்றாங்க மந்திரி பதவி, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. டிமாண்ட் இல்லாத ஒரு பேச்சுவார்த்தை அங்க போயிட்டு இருக்கு. எனக்கு கிடைக்கிற தகவல் எல்லாம் முடிஞ்சாக்கா மத்திய மந்திரி பதவியில எதனா உங்களுக்கு செய்யலாம். மாநில மந்திரி பதவின்றதுல கிடையாது. மத்தியில இணை அமைச்சர் ஏதோ ஒன்றும் செய்யலாம், அது மட்டும் பாருங்க, கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு. இவங்க பெரிய அளவுலாம் முறுக்கிக்கிட்டுலாம் வெளியில நிற்க முடியாது. யதார்த்தத்துல தாவேகா நிறைய சிக்கலுக்குள்ளாக சகதிக்குள்ளதான் நின்றுட்டு இருக்குது. புரியுதுல. இதுல கூடுதலாக வந்துட்டு நீங்க உங்களுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு சக நடிகர் மனிதர் அப்படின்ற அளவுக்கு தேவையே இல்லாமல் ரஜினி ஆதரவும் வந்துடக்கூடாது, ரஜினி ரசிகர்களும் இந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்னா அங்கேயும் கல்லெடுத்து அடிச்சிட்டீங்க அந்த வீட்டு மேலேயும். அது ஒரு பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்குது. அது ஒரு விரோத மனப்பான்மையில ரஜினியுடைய ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க. எந்த நிலைப்பாட்டில் வந்து உங்களுக்கு வந்து எங்களுக்கு 90 பேசுறாங்க, அதுக்கு கரகாட்டக்காரன்ல நாங்கள் ஜப்பான்ல கூப்பிட்டாங்கோ அங்க கூப்பிட்டாங்கன்ற மாதிரி தான் அது இருக்குது. யதார்த்தத்தில் ஒரு நெருக்கடிக்குள்ளாக ஒன்றும் தெளிவில்லாமல் இருக்குது அது. அதனால எப்படியும் ஒரு 2 நாள்ல ஒரு முடிவுக்கு வந்துடும். அது இப்படிதான் எல்லா கட்சிகளுமே ஒரு குழப்பம் இல்லாமல் தேர்தல் வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு உள்ள களத்தில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேற எதுவுமே இது வரைக்கும் இல்லை. ஓகே, வேலை தொடங்கியாச்சு. அது பற்றி அடுத்து கேள்வி வரும். இப்ப நேயரோட ஒரு கேள்வி. சாலமன் ராஜா எட்வர்டு, திணையூரணி நாங்குநேரி தொகுதி, திருநெல்வேலி மாவட்டம். தமிழ் தேசியம் பேசிவிட்டு எப்படி வெட்கமில்லாமல் திராவிட கட்சிகளில் இணைகிறார்கள்? சோத்துல உப்பு இல்லையா? மானம் சூடு சொரணை இல்லையா? காளியம்மாள், ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், துரோகி பாண்டியன், இன்னொரு கிழவன், இவர்களால் எப்படி முடிகிறது? பணத்திற்கு விலை போகிறார்கள் என்றால் அவர்கள் பேசிய தமிழ் தேசியம் என்ன அப்படின்னு கேட்கிறார். இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி தான் முறுக்கி உள்ள பக்கமாக கற்று எழுதிக்கிட்டு பக்கமாக பேசிட்டு இருக்கிறது. அரசியல் கட்சி அப்படின்னு வந்துட்டா இதெல்லாம் நடந்து தான் தீரும். முதல்ல அந்த யதார்த்தம் இன்னைக்கு அவர் கேட்கக்கூடிய அந்த சகோதரருக்கு நாளைக்கே அவருக்கு ஒரு முரண்பாடு வருது, தொடர்ச்சியா வருது அப்படின்றப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு கேட்கணும். புரியுதுல்ல. இப்ப அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணும், என்னப்பா அப்படியே தலைவலியா இருக்குதுன்னு அவர் ஒரு முடிவு எடுப்பாரு. அப்போ அங்கே என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு முரண்பாடு வருது. சரி, இன்னைக்கு கூப்பிடுவார், நாளைக்கு கூப்பிடுவார், நீங்கள் காத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அங்கே இருக்க மாவட்ட நிர்வாகம் உன்னை கன்சிடர் பண்ணவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதே வசனம் தான் நீங்கள் பேசிட்டு உட்காந்துருப்பீங்களா, இல்லை வேற கட்சி வேற இடத்துக்கு மாறி? அது எல்லா இடத்துலையுமே இப்போ அவர் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கும், நாளைக்கு அவருக்கே அது பொருந்துமான்னு தெரியாது. அரசியல் இது எல்லாமே சகஜம், நடக்கக்கூடியது தான். நிரந்தரமாக நான் இந்த கட்சிக்குன்னா தலைவன் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்க முடியும். மீதி அத்தனை பேர் கொள்கை ரீதியாக பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு இடம் முரண்பாடு வருதுன்னா எல்லாருக்கும் அப்படி தான் நிற்கும். அது
அதில் இந்த கட்சியில் வந்து இல்லை அப்படி நடக்கவே கூடாதுன்னெலாம் சொல்ல முடியாது. அது சீமான் அவர்களுக்கும் தெரியும், இந்த கட்சியில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது தெரியும். அவர் எடுத்தங்காவத்தன்னு ஒருத்தர் வந்து விளக்குறதோ, ஒருத்தர் வந்து டக்குன்னு ஒரு கையெழுத்து போட்டு வெளியில் அனுப்புறதோ அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் கவனிச்ச வரைக்கும், நான் எதுன்னு வரைக்கும் பல முறை வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. பல முறை பெரிய குற்றச்சாட்டு வந்து அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அவன் சரியா இருப்பான் அப்படின்னு பல முறை வாய்ப்பு. ஒரு கட்டத்தில் வந்து எதிர் தரப்பெல்லாம் போய் நின்று பேசி முடிச்சுட்டு வந்த பிறகும் கூட சரி இருக்கட்டும், இந்த முறை தேர்தலில் நிற்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்த வாய்ப்பு. நான் தனியாக ஆவர்த்தனம் பண்ணுறன்ற மாதிரிலாம் ஒரு கட்டத்தில் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறப்ப திரும்பவும் ஒரு வாய்ப்பு. இப்படியெல்லாம் வந்த பிறகு தான் ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலேயும் சரிபட்டு வராதுன்னு அப்படியே கண்டுக்காமல் விடுறாங்க. அது அப்படியே பிரிஞ்சு அப்படியே போயிடுது. அதனால் போனவங்களை பற்றி நீங்கள் புறம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இருக்கிறவர்களை பற்றி அவங்க நிரந்தரமானவர்கள் அப்படின்றது யதார்த்த வேலையில் எடுத்துட்டு நீங்கள் யதார்த்தமாக அந்த நோக்கத்தை நோக்கி நீங்கள் பயணிச்சுட்டு இருங்க. புரியுதில்ல? அதுவே சரியானதாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு தெருவுக்குள்ளே இறங்கி நம்ம வேலை செய்யணும். தளத்தில் தான் களத்தில் இருக்கணும், சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடாது. அதுதான் விஷயம். அந்த கேள்வி கேட்ட தோழருக்கு இதுதான் பதில். இதை பேசிக்கிட்டு இதையே போனதையே நடந்துக்கிட்டு இருக்கிறத விட 2 தெருவை நீங்கள் நடந்து 10 பேரை பார்த்து சந்தித்து பேசி அதில் ஒரு 3 ஓட்டு நம்ம எடுக்கிறோம்னா அது மிகப்பெரிய வெற்றி. அதை நோக்கி நகருங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரிங்க. அடுத்தது மாதவி மலேசியாவிலிருந்து. என்னுடைய கேள்வி, டிஜிட்டல் இந்தியாவில் வாக்களிக்கும் நாளுக்கும் முடிவுகள் வெளியிடப்படும் நாளுக்கும் ஏன் இவ்வளவு இடைவெளி? வாக்குச்சீட்டு பயன்படுத்தும் எங்கள் நாட்டில் கூட ஒரே நாளில் அல்லது மறுநாள் விடுவதற்குள் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் தெரிந்து விடுகிறது. உங்கள் நாட்டில், அதாவது இந்தியாவில், அது சாத்தியப்படாததா? இடைப்பட்ட கால இடைவெளியில் வாக்கு இயந்திரத்தில் ஏதும் ஏமாற்று வேலைகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? நாம் தமிழர் வெல்ல வேண்டும், ஆனால் இந்த திராவிட கட்சிகள் இயந்திரத்தை ஹேக் செய்து வாக்குகளை மாற்றும் என்று நான் அஞ்சுகிறேன். உங்கள் கருத்து என்ன ஐயா? இது இப்படி செய்ய முடியும் அப்படின்றத டாக்டர் சுப்பிரமணிய சாமியை ஒரு முறை மேலே பேசியிருக்கிறார் டெல்லியில். இதை வந்து சாத்தியம். பாட்டாளி மக்கள் கட்சி பல முறை இந்த விஷயத்த பேசியிருக்குது. நாம் தமிழர் கட்சி என்னது, இந்த மாதிரியான முறையை விட்டுடுங்க, இதை வந்து எடுத்துக்கிட்டு வந்த நாடுகளே இன்னைக்கு வந்து அதை விட்டுட்டு ஓட்டு சீட்டு முத்திரை கொடுத்து பழைய மாதிரி என்றது தான் மிகப்பெரிய பரந்த விதிந்த பெரிய நாடுன்னு சொல்கிறான். அமெரிக்காவிலேயே வந்து விடிய 2-3 நாளாக ஒரு இதோ அறிவிச்சுட்டே போகிறாங்க. ஆனால் இங்கே என்ன உங்களுக்கு குறைச்சல் வந்துச்சு, ஏன் அதை பயன்படுத்துறீங்கன்னு இன்ன வரைக்கும் கடும் கண்டனம் இருக்குது. ஆனால் பிரதான கட்சின்னு சொல்கிற திமுக அப்படி ஒன்றும் வாயை திறந்து பேசலை, அதிமுக ஒன்றும் வாயை திறந்து பேசலை, பாரதிய ஜனதா கட்சி வாயை திறந்து பேசலை, காங்கிரஸும் பேசலை. அவங்களும் இந்த உலகத்துல தான் இருக்கிறாங்க. இல்ல, நம்ம இப்போ வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு மனிதராக நம்ம அதை பேசணும்ல. இவ்வளவு வாக்குச்சீட்டு அடிக்க வேண்டியிருக்கும், எவ்வளவு பேப்பர் செலவாகும், அதுக்கு எத்தனை மரங்களை வெட்ட வேண்டும்ன்ற ஒரு பார்வையை வச்சுக்கலாமா? அதனால கூட மாறாம இருக்கிறாங்க. அதுக்கு மாற்றா வேற கூட யோசிக்கலாம்ல, யோசிக்கலாம்ல. ஆனா இப்ப அதால என்ன நடந்து போச்சு, சுற்றுச்சூழல் பாசறீங்க. இன்னைக்கு பார்த்தாலும் அந்த கம்பெனி டன் கணக்கில் வெளியில் அனுப்பிச்சிட்டே இருக்கிற நெகிழி எங்கே நின்று போச்சா? ரோட்டோரத்தில் நடக்கிற சாப்பாட்டு கடையில் கூட இன்றைக்கி நெகிழியை தான் போட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க. யாராவது கேட்டோமா, தடுத்தோமா? அது இல்லைப்பா. அதுக்காக வேண்டி நீங்கள் இப்போ கணினி இந்த முறையில் வந்துட்டு நிறைய பண்ண முடியக்கூடிய சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது. இப்போ புரியுதில்ல? இப்போ ஒரு நாட்டுக்குள்ளார என்ன செய்து வச்சிருக்கிறான்ட்டு இன்னொரு நாள் பார்த்துட்டு அங்கேருந்து ராக்கெட் ஏவுகணை. அப்போ நீ எவ்வளோ பாதுகாக்கப்பட்டது என்னுடைய நாடுன்னு சொன்னாலும் கூட ஊடுருவ முடிகிறது அப்படின்றப்ப இது சாதாரண விஷயம் நடக்குமா? நடக்கும். புரியுதில்ல? ஒரு நாட்டுக்குள்ள அவனுடைய போக்குவரத்துக்காக இருக்கிற சர்வருக்குள்ள ஊடுருவி ஆள் நடமாட்டத்தை கண்டுபிடிச்சு அடிக்கிறதுக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. சாத்தியம் இல்லை. தேர்தல் ஆணையம் இது சில நேரங்கள்ல கோர்ட்ல கூட டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களால் முடிந்தால் ஹேக் செய்து இது காட்டுங்க நீதிமன்றத்துக்கு முன்னாக. இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி பிரஸ் மீட் வச்சு செய்து காமிச்சிருக்குது, நிறைய நடந்திருக்குது. ஏன் அப்படின்னு தெரியல. குறிப்பாக வந்து இப்போ கூட சமீபத்தில் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாம் தமிழர் கட்சி சொன்ன விஷயம் என்னென்னா, எல்லாரும் ஒரு கோரிக்கை இவங்க என்ன பிரதானமாக வச்சாங்கனாக்கா, இந்த எண்ணக்கூடிய இந்த இடைவெளி நாட்களை அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, 23 முடிச்சிட்ட உடனே இதில் ஒரு 7 நாள், அதில் ஒரு 4 நாள், 3 நாள் வருது. கரெக்டாக 10 நாள் இடைவெளியில் நீங்கள் தேர்தல் என்ன ஆரம்பிக்கிறீங்க. அந்த 10 நாள் எதுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு ஓரிரு நாட்கள் அவகாசம் எடுத்துக்கிட்டு செய்திருக்கலாம். பட் ஏன் அதை செய்யறாங்கன்னா, மற்ற மாநில தேர்தல் வருது, இதை அறிவிச்ச உடனே அதுக்கு பாதிப்பாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட நிறுத்தி வச்சிருக்கலாம் அப்படின்ற கணக்கு சொல்லுவாங்க. அது
எது எப்படி இருந்தாலும் இந்த முறை பொதுவாக தொடக்கத்திலேருந்தே ஒரு சந்தேகத்துக்கிடமாக விமர்சனமாக வைக்கப்பட்டு வருது. இதை விவாதிப்பது அந்த அரசியல் கட்சிகள் தான் எடுத்துக்கிட்டு இது விவாதிக்கணும், எல்லா அரசியல் கட்சிகளும். சரி. இந்த தேர்தல் அறிவிப்புகளின் போது குறிப்பாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் அம்மையார் அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி விவசாய பெருங்குடி மக்கள் அவர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு நகை வாங்குவதற்கு போவாங்க, இல்ல ஜவுளி எடுக்கிறதுக்கு போவாங்க. அவர்களிடம் உரிய ஆவணங்கள் இருக்காது, அவர்கள்ட்ட பாஸ்புக்ல அந்த என்ட்ரி இருக்காது. ஏன்னா நேரடியா கையில பணத்தை வாங்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு கையில பணத்தை வாங்கிட்டு இப்படி வருவாங்க. அந்த பணம் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டா திருப்பி எப்படி ஒப்படைப்பீங்க? அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிரமமா இருக்கும்னு கேட்கிறாங்க. அதற்கு அவர்கள் ஒரே பதில சொல்லி கடந்து போறாரு. இது சரியா அப்படின்றது உங்களுக்கு? இல்ல, அது தொடக்கத்துல இப்போதுன்னு இல்லை, ஒரு முறை தேர்தல் வரும்போது இந்த சிக்கல்லாம் இருக்குது. எல்லாம் அது வழக்கம் போல் சினிமா போலீஸ் மாதிரி தான் இங்கே இருக்குது அப்படின்னு நிறைய மீம்ஸ்லாம் வேறு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் அறிவிப்புக்கு முதல் நாள் மாலை சென்னை நகரத்துக்குள்ளாரையே பல இடத்துல பண விநியோகம் வேறு நிகழ்ச்சிகள் பேரில் நடத்தி கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி பல இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கடந்த தேர்தலில் நின்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு அது நடவடிக்கை இல்லை, எடுத்துல எங்க கவனத்துக்கு வரலன்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு போய் ஈரோடு கிழக்குல நடந்தது. ஈரோடு கிழக்குல வந்து வீடு வந்து அன்பளிப்பு பொருள் விழுந்திருந்தது, ஆனால் எங்க கவனத்துக்கு வரல அப்படின்னா தேர்தல் ஆணையம் அப்படித்தானே முடிச்சுது. இந்த மாதிரி இல்லாமல் நடந்தது தேர்தல் அப்படின்றது தான் அவங்களுடைய வாதமா இருந்தது. ஆனா ஒரு வீட்டுக்கு முன்னாடியும் குறைந்தது ஒரு 20,000 மதிப்பு மிக்க பரிசு பொருட்கள் இருந்ததாக விகடன் அட்டப்படத்தோடு 35,000 சொல்லியிருந்தாங்க வச்சுட்டு இருந்தது. அப்ப இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? போக வேண்டியதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே விவசாயத்துக்கும் மற்றதுக்கும் அவசர தேவைக்கும் காசு கையில் வச்சுருந்து போகிறவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு இருந்தால் இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. அதில் இன்னும் சில விஷயங்களை வந்துட்டு இறுக்கமாகிட்டு இன்னும் சில விஷயங்களில் பரிசீலனை பண்ணணும் தேர்தல் ஆணையம். குறிப்பாக விவசாய மக்கள் இந்த மாதிரி அவங்களோட விளைபொருள்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு வர அந்த காசு, அதன் பேரில் வந்து இவங்க எப்படியும் சீட் பண்ணுவாங்க. அரசியல் கட்சியில் அவங்களுக்கு தெரியும். ஒரு நிகழ்ச்சி நடத்தி காது குத்து, கல்யாண நிகழ்ச்சி, பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறதுங்களாம் நிகழ்ச்சியாக வச்சு காசு கொடுத்ததெல்லாம் அங்கே நடக்கும். அங்கேயும் வச்சு இந்த புடவை வேட்டி சேலை கொடுக்கறது நடக்கும். இப்போ புடவை எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறப்போ ஒரு பக்கத்து ஒரு கடையில் போயிட்டு எடுத்துருக்காங்க, திமுக பிரமுக கடையில். இது எல்லாத்துக்குமே ரசீது இருக்குது, நீ எதுக்கு இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற விவாதம் நடக்கிறதும் நம்ம பார்க்குறோம். ஆக போக வேண்டிய இடத்துல போயிட்டு இருக்குது. அப்பாவி மக்கள் இதில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதற்கு என்ன தீர்வு அப்படின்றது தேர்தல் ஆணையத்தினுடைய வெற்றி இருக்குது. அது எப்படி சரி பண்ண போகிறாங்க? ஒரு முறையும் இது நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு அது பிற்பாடு அவன் நிறையா நடந்து அவங்க ஏதோ ஒரு அவசரத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிறாங்க, மருத்துவத்துக்கோ இல்லை மற்றதுக்கோ. அதற்கு யார் பொறுப்பு? உண்மையிலே நடந்து அந்த மாதிரி பணம் போயிடுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? தார்மீக பொறுப்பு யார்? அந்த இழப்புக்கும் அந்த அலைச்சலுக்கும் அந்த மன உளைச்சலுக்கும் தேர்தல் ஆணையம் என்ன பொறுப்பு இருக்குது? உண்மையிலேயே கடத்திக்கிட்டு போகிறவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள பிடிச்சி நம்ம இந்த மாதிரி அலைக்கழிக்கிறப்ப கேள்வியே கிடையாது. அப்போ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ், இதுக்கு தீர்வு என்ன சொல்ல போகிறது? தேர்தல் ஆணையம் தீர்வை சொல்லிட்டு தான் நீங்கள் தேர்தலை நோக்கி நகரணும், ரெய்டுன்றதை நோக்கி நகரணும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பல இடத்துக்கு போயிருக்கிறோம், வாகனத்தை விட்டு இறங்க சொல்லிட்டு முழுக்க சோதனை செய்துட்டு இருக்காங்க. அப்புறம் கேமரா இதெல்லாம் பார்த்துட்டு பாட்டு நீங்கள் மீடியாவா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கடமை அது. அதன் பேரில் மீடியா என்ற பேரில் கூட கடத்திட்டு எடுத்துகிட்டு போகலாம் யாரையாவது. கரெக்டாக ரைட். ஆமாம், வாய்ப்பு இருக்கு. ஒரிஜினல் மீடியா ஆட்கள் செய்ய மாட்டாங்க, ஆனால் அது பேரில் யாராவது செய்வாங்கல்ல. அப்போ சோதிக்கிறது வந்து சரி, ஆனால் அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு என்ன விதிமுறை என்ன இருக்குது? சரியான நபரை பிடித்திருக்கலாம், அதுதான். அப்போ அதுக்கு என்ன நீங்கள் மாற்று வந்து வைக்கிறீங்க? அந்த மாதிரி உண்மையான சில பேர் பாதிக்கப்பட்டுடக்கூடாது என்பதற்கு நீங்கள் என்ன அறிவுறுத்தலை கொண்டு வரீங்க? வேற என்ன எளிய வழிமுறையை கொண்டுட்டு வரீங்க? பலதையும் யோசிக்கிற தேர்தல் ஆணையம் இதையும் யோசிக்கணும். வழி இல்லை, எதிர்கொண்டு தான் ஆகணும்லாம் சொல்லக்கூடாது. ரைட். அதனால அது வந்து நீங்க அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கட்டாயம் சொல்லணும். இந்த தேர்தல் களத்தில் 75 ஆண்டு காலத்துல எவ்வளவு தேர்தல் நடந்திருக்கு, ஆனா இது மட்டும் மாறாம இருக்கு. இது மட்டும் நீங்க ஒன்றும் மாறாம இருக்கிறீங்க. ஆனா பண விநியோகம் நடந்துட்டு தான் இருக்கு. புரியுதில்ல உங்களுக்கு? அதெல்லாம் ஒரு வழியை சொல்லணும் தேர்தல் ஆணையம் மக்களுக்கு. அடுத்து நேயருடைய கேள்வி. ஐயா, நான் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகா வெட்டிக்காடு போஸ்ட் கிருஷ்ணாபுரம் கிராமம். என் பெயர் முருகேசன். நான் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர். நான் சிங்கப்பூரில் வேலை பார்க்கிறேன். விஜய் அவர்கள் 60 தொகுதியில் மட்டுமே போட்டி போடுவதாக தகவல் வருகிறதே, அது உண்மையா? அதுக்கு தொடக்கத்திலே சொல்லிட்டேன், ஒரு குழப்ப நிலையில தான் இருக்குது. 60 பண்ண போறாரு, அப்ப மீதி என்ன செய்ய போறாரு? 30 பேர் பட்டியல் வெளியில வரப்போகுது. ஏற்கனவே ஒரு டீமை கூப்பிட்டு பேசிட்டாரு, 2வது டீமை கூப்பிட்டு பேசுறாரு. அழைச்சி பேசுறது ஓகே, பட்டியல் வெளியே வந்ததா ஒரு யூகமாக தான் போயிட்டு இருக்குது. இப்பவும் வர யூகம் என்னன்னா, இந்த நிமிடம் வரைக்கும் டெல்லியோடு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அதிக தொகுதிகளை இப்ப கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல அதிமுகவில் இல்லை.
அதே போல் அமைச்சர் பதவியில் பங்குன்றது வாய்ப்பே இல்லை, முடிஞ்சிச்சு. ம். இதை தாண்டி வேற ஏதாவது பேசுங்க. தாண்டி வேற எதனா பேசுங்க, மீதி இருக்குது ஒரு 175 இல்லை 100ன்னு கூட, சாரி வெறும் 75 அல்லது 100ன்னு கூட வச்சுக்கலாம். ம், ம். 134ல் கூட அவங்க இறங்கி போடுற அளவுக்கு வந்துட்டாலும் கூட அவ்வளோ ஆமா. வருவாங்களான்னு தெரியல. ம், ம். மீதி 100 தொகுதிகளில் தான் நீங்கள் எல்லாமே பிரிச்சுக்கணும். இதில் இவருக்கு 50, பாஜகவுக்கு 28, ம். தேமுதிக ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 18 அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது தொகுதிகள் உங்களுக்கு? அதனால் அது பெரும் சிக்கலுக்குள்ளே போயிட்டு இருக்குது. ஒன்று ஒரு தனிச்சு நிற்கணும், ம். இல்லை மிக குறைந்த தொகுதிகளை வாங்கி கொண்டு ஒரு Right. 30 தொகுதிகளுக்குள்ளார வந்து நின்னார்னா சரியா இருக்கும். ம். அதை நோக்கி ஒரு அழுத்தம் வந்துகிட்டு இருக்குது, ரெண்டு தரப்புலையும் பேசிட்டு இருக்கிறாங்க தான் இருக்கு. இவர் துணிச்சி தனியாக தான் நிற்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. நேரம் இப்போ உங்களை மாதிரி தான் ஒரு கட்சி இருந்துகிட்டு இருந்தது, யாரோடும் கூட்டணி இல்லைன்னு சொன்னது. ஆமா. கொள்கை எதிரி எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னார். ஆமா. சொல்லிட்டு இங்கே இதுக்கு பேர் நீங்கள் ஒரு 234 பேரை உங்களால் பட்டியல் உடனே வெளியிட்டு ஏன் ஒன்றும் போக முடியல? கட்டமைப்பு இன்னும் பலப்படுத்தாம இருக்கு. நாம் தமிழர் கட்சி விட நாங்கள் கட்டமைப்பு நிறைய இருக்கிறோம், எங்களுக்கு சதவீதம் நிறைய இருக்குது, பட்டி தொட்டிலாம் எங்கள் கொடி தான் பறக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ம். சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமா, இல்லையா? சொல்லலாம், அப்போ சொல்லப்பட்டது. ரொம்ப நான் 234 வேணாம், 117 அறிவிச்சுட்டு ம். இந்நேரம் அறிவிச்சுட்டு களத்தில் இவ்வளோ வேட்பாளர் இருக்கிறாங்க சொல்லிட்டு இருந்தா அந்த குழப்பம் இல்லையே? இல்ல, குழப்பத்துக்குள்ளாகவே இருக்குது. 30ஆம் தேதி வரைக்கும் நேரம் இருக்கு, வேட்புமனு தாக்கலுக்கு நேரம் இருக்கு. 6ஆம் தேதி வரைக்கும் இறுதி காலகட்டம் இருக்கு. அதுக்குள்ள நாங்க என்னைக்கு வேணா அறிவிப்போம் அது அப்படின்ற வரைக்கும் இந்த குழப்பம் வந்துகிட்டு தான் இருக்கும்னு சொல்ல வரேன். லைம் லைட்ல நீங்க டிவி வந்து லைம் லைட்ல இருக்கிறீங்கன்றது ஒரு பக்கம், சோத்து மேல நின்றுட்டு இருக்கிறீங்க, எந்த பக்கம் குதிக்கிறதுன்னு தெரியாம இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஓ. புரியுதுல்ல? நீங்கள் நாங்க வந்து லைம் லைட்லயே இருக்கணும், பேசு பொருளாவே இருக்கணும்ன்றது உங்க அறிவாளித்தனத்தை காட்டுறீங்க. எங்களை போன்றவங்க என்ன நினைக்கிறேன்னாக்கா, ரெண்டு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எந்தல குதிச்சா சுடுபாலா இல்லை ஆறுன பாலா குதிக்க போற பக்கம் சரி அப்படின்ற எண்ணத்துல பூனை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இது சந்தர்ப்பவாதம், இதுதான் விஷயம். ஒரு துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்து 4 இருக்கட்டும், வேட்பாளர் அறிவிச்சுட்டு வேலை செய்யறதுல என்ன இருக்குது? குறைந்தபட்சம் 30 இல்ல 60ஆவது பண்ணிருக்கோம். புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ இந்த பக்கம் தான் பரிசீலனை இருக்குது. 234 பேர்ல நிறைய பேர் எடுத்துக்குவாங்களா, எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்களா, ஒரு சில பேர் வந்து அது ரிஜெக்ட் ஆகலாம். ஆனாலும் 234 அறிவிச்சிட்டார்ல, ஆமா, அதுக்கான நம்பிக்கை எல்லாரும் ஆட்களை போட்டு செய்யறாங்கல்ல, ஆல்டர்னேட்டிவும் போட்டாச்சு. இல்லை நீங்க அப்படி செய்யுங்களா கொஞ்சம்ன்ற. அதனால 60 தொகுதி அவருக்கு அப்படின்றதுல இல்லை, அநேகமா மொத்த தொகுதியும் இவர்கிட்ட கொடுத்துட்டு எடப்பாடி ஒதுங்கி உட்காந்துட்டு இருக்கலாம். பாஜகவும் இவங்க மட்டும் 2 பேர் மட்டுமே பேசி அவங்களுக்குள்ள பிரிச்சு போட்டிட்டு இருக்கலாம். அப்படிதான் முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறான். அந்த ஒரு போக்க பார்த்தா கூட்டணி 5 மணி போட்டி வந்துடும் போலவே. இல்ல, அதுதான் யதார்த்த நிலை. நம்ம சொல்ல வரோம், வாய்ப்பு இல்லை 60க்கெல்லாம். அதுக்கு அடுத்தது அவர் ஒரு முடிவெடுத்து தனியா நிற்பாரான்றது இந்த நிமிடம் வரைக்கும் சந்தேகமாக இருக்கிறது. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாம் நாங்கள் இவர்களை எதிர்க்கிறோம் அப்படின்றது துணிவாக பேசிட்டு வேட்பாளர் அறிவிக்கிற மாதிரி தெரியல. உழப்பிக்கிட்டே தெளிவாக பதில் சொல்ல விடாம, நீங்கள் தான் எங்களை ஏமாற்ற முடியுமா, நாங்களும் உங்களை ஏமாத்துறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அது விமர்சனமாக தான் அது மேலே இருக்குது கருத்து. சரி, இப்போ தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக திரு விஜய் அவர்களை சிபிஐ விசாரணைக்காக டெல்லி அழைத்திருந்தார்கள். விசாரணை முடிந்து ஞாயிற்றுக்கிழமை வெளியே வரும்போது காரில் இருந்து மேல டாப் வியூல ஏறி வந்து கை காமிச்சிட்டே வந்தார். அப்படின்னா உள்ள என்ன நடந்தது அப்படின்றதுக்கு வெளியில இவர் காட்டின அந்த சைகையே தெரிந்து விட்டது. அதே போல திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப சமீப காலத்துல போன அந்த 3 நாளுகளுக்குள்ள விசாரணை நடைபெற்றது. அவரும் வெளியிலே வரும்போது செய்தியாளர்களை சந்தித்து கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னோம், அவ்வளவுதான், என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன் அப்படின்றதோட வந்திருக்கிறாரு. என்ன கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை ஒரு பட்டியல் எல்லாத்தையுமே கேள்வி கேட்டுட்டாங்க. அதில் வந்து திரும்பவும் சில கேள்விகளை வடிகட்டி திரும்ப ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க. இதோட நிற்காது, திரும்ப ஒரு முறை அழைக்கப்படலாம். ஓ, இது இறுதி இல்லை, இதெல்லாம் இறுதியாக சொல்ல முடியும். அப்படி இறுதி அப்படின்னு சொல்லலை யாருக்குமே. சரி சரி, மீண்டும் அழைக்கப்படுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லி வந்தது. விஜய்க்கு வந்து இன்னும் ஒரு முறை மட்டும் தான் உங்களை அழைப்போம். அதுதான், மீண்டும் அழைக்கப்படுறாரு. அதுலேயும் சந்தேகம் வந்ததுன்னா ஒரு முறை தான் உறுதியாக சொல்ல முடியும். சரி சரி. அவர் வந்து வெளியில் உற்சாகமாக காட்டுறது, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர்களை கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு வந்து நம்ம பேசாமல் போயிட்டோம்னாக்கா அவங்களுக்கு வேற மாதிரி நினைக்க ஒரு மனச்சோர்வுக்கு ஆளாயிடும். அதனால அவர் வந்து கை காட்டிக்கிட்டு வந்திருக்கலாம். சரி, இப்போ அவருக்கும் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. ஏற்கனவே வந்திருந்த விடயங்கள் தான் அது எல்லாமே பேப்பரில் பேசப்பட்டது போனது. காவல்துறை உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கிறது, உங்கள் தரப்புக்கு கொடுத்துருக்கு, உள்ளே போகாதீங்க, இப்படியெல்லாம் நடந்துக்குங்கன்னு. அது எல்லாமே அடுக்கடுக்க மீற காரணம் யார் அப்படின்றது இன்ன வரைக்கும் யாருன்னு தெரியல. பொறுப்பாளர் அவரா இல்லை இவரா, நான் இதை மட்டும்தான் கவனிச்சேன், நான் அதை மட்டும்தான் கவனிச்சேன்னு ஒருத்தருக்குள்ளார அந்த 4 பேருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் சேர்ந்து தலைவர் என்கிற முறையில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு.
இருக்கு. நான் இங்க இருக்கிறேன் ராவணாவில், ம், ம், இப்போ நீங்க இருக்கீங்க, கூட மற்ற 2 தம்பிங்க இருக்கிறாங்க, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இல்லைங்க ம். நான் அந்த டோர் மட்டும்தாங்க நான் பார்த்துட்டு இருப்பேன், ம், அந்த ம், டோருக்கு வெளியில அவர் தாங்க இருப்பாருன்னு நீங்க சொல்ல வரீங்க. ம், அந்த டோருக்கு அந்த கதவுக்கு அந்த பக்கத்துல இருக்கிறவங்க, இல்லைங்க நான் இப்படி கிழக்க மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருப்பேன், ம், மேற்கு எனக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு என்னுடைய வேலையில அது மட்டும்தான் நான் பார்த்து, இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ம். நான் அப்ப எதுக்கு இருக்குன்னு ஒரு கேள்வி அப்ப இருக்குது. மொத்தமா தலைவரை பிடிச்சி நீங்க வாங்க, ஆளுக்காளு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க, வாங்க நீங்க என்ன பதில், நீங்க என்ன செய்தீங்க, இல்லைங்க அது 4ன்னு அவங்க கிட்ட விட்டுட்டுங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் சொல்ல முடியாது. ரைட். இப்போ அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. அவருக்கான நெருக்கடி இருக்குதானா கட்டாயம் இருக்கிறது, கேள்விகள் வலுவாக இருக்கிறதுனா இருக்கிறது. இப்போ கொடுத்த பட்டியலில் என்னென்ன கேள்விகள் வந்திருக்குதுன்னா, கடந்த முறை கேட்டதுல எது எதெல்லாம் சந்தேகத்துக்குரியதோ 100 கேள்வி கேட்டிருப்பாங்க, 7 மணி நேரம் விசாரிக்கப்பட்டிருக்கிறதா ஆமா. சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு 100 கேள்விகளுக்கு பதில் ஆமா இல்ல இல்ல எழுதி கொடுக்கறது, இப்படி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதுல எது எதெல்லாம் சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறதோ அதுல இருந்து ஒரு புது கேள்வி உருவாக்கி ஒரு பட்டியலை வச்சிருப்பாங்க. இது எல்லாம் 2யும் ஒப்பிட்டு பார்த்து 3வது முறையாக வரும்போது திரும்ப ஒன்று புதுசா கொடுத்து கேட்பாங்க. எல்லாமே எழுத்துப்பூர்வமா தான். எல்லாமே நேருக்கு நேரா உட்கார்ந்து அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் பதிவு பண்ணுவாங்க எல்லாத்தையுமே, சரி. ஆடியோ வீடியோ எல்லாமே பதிவா நடக்கும். அப்ப நீங்க 3வது முறையாக நடக்கும்போது சொல்றதுக்கு பதில் ஏற்கனவே இதே சம்பந்தமான மாற்றி கேட்ட 2 பதில்ல வந்து மேட்ச் வித்தியாசம் ஆகுதான் பார்ப்பாங்க. அதை மட்டும் திரும்ப லாக் பண்ணுவாங்க, எடுத்துக்கிட்டு அந்த கேள்விகளுக்கு இறுதியா ஒரு முறை கூப்பிட்டு நீங்க இப்படிலாம் மாற்றி பேசியிருக்கீங்க, இந்த இடத்துல முரண்பட்டு இருக்குது, ஸோ இந்த இடத்துல வந்து குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறீர்கள், இதுக்கு என்ன பதில்னு வச்சிருவாங்க, முடிஞ்சு போயிருக்காது. அதே தான் இப்போ இந்த பக்கம் வரும் செந்தில் பாலாஜிக்கு, அவரை போல எதுவுமே நீங்கள் தான் வீராதி வீரர் சூராதி சூரர்களாச்சு இல்லை, பாஜக பொய் வழக்கு போடுகிறது, அதை போடுகிறது, எங்களை மிரட்ட பார்க்குறீங்க, வசனம் பேசுறீங்களா, ஏதாவது ஒன்று பேசியிருக்கணுமா இல்லையா மைக்கில்? விசாரித்தார்கள் முடிஞ்சிருச்சு என்ன அந்த 2 வார்த்தை தான் பேசுவீங்களா? அதுதான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா, ஊடகத்துக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும். நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்க, இறங்கி அங்கே போகிறீங்க, விசாரணையில் கலந்துக்கிட்டு வெளியில் வரீங்க, அப்புறம் இது அங்கே என்ன நடந்துச்சுன்றதுக்கு நீங்கள் சொல்லணும்ல, நாங்கள் அச்சப்பட மாட்டோம், எங்களை மிரட்டி பார்க்கிறது ஏன்னா சொல்ல முடியாது இதில். ஓகே, இது இப்போ வந்து இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வேறு சிக்கலுக்கு இது வந்து நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில், உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்பில் இது நடந்துகிட்டு இருக்குது. 2 அதிகாரிகளை வேற போட்டுருக்காங்க. எந்த நேரமானாலும் இதில் நீங்க வந்து வழிகாட்டுதலுக்காக எங்களை அணுகலாம்னு வேற கோர்ட்டு சொல்லியிருக்குது. பாஜக சொல்லி பாஜக சிபிஐ இது நடத்தல, நீதிமன்றத்தினுடைய பார்வையில் எல்லாம் நடந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குன்றாங்க. அப்ப இதுல போய் நீங்க என்ன வசனம் பேச முடியும்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? இருக்கு. இப்ப இவருக்கு வந்து முதல்ல எதுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அதிகாரத்துல இருக்கிற பவரை நீங்க மினிஸ்ட்ரியில இருக்கீங்களா இல்ல பெயில்ல இருக்கீங்களான்னு கேட்டது. அது ஏன் மினிஸ்ட்ரியில இருக்கீங்களான்னு கேட்டது? ஏன்னா மினிஸ்ட்ரியில இருந்தீங்கன்னா சாட்சியங்களை அழிக்கக்கூடும், அதிகாரத்தை பவரை நீங்க பயன்படுத்துறீங்க, ஏதோ ஒரு விதத்துல பவரை பயன்படுத்துறீங்க, அதனால பெயில் கொடுத்துட்டாங்க சார். இப்போ அந்த சம்பவத்தில் வந்துட்டு அதற்கு முன்பாக கரூரில் அந்த சம்பவத்துக்கு முன்பாக பலியாகிறதுக்கு முன்பாக நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்ட்டும் போலீஸ் அதிகாரிகள்ட்டும் தொடர்ச்சியாக பேசி கொண்டு இருந்தீர்களா இல்லையான்றது கேள்வி வருதா இல்லையா? பேசியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், உறுதியாக நமக்கு தெரியாது. இப்போ இது பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்னங்க சம்பவம் நடந்த அதே நேரத்தில் மருத்துவமனையில் தயாராக இருந்தது ஏன் அப்படின்றது நீங்கள் யார் அப்படின்ட்டு அப்போ உங்கள் பவர் ஏதோ நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களா? அப்போ அதிகாரத்தை வந்து பயன்படுத்துறீங்கன்றதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்காம வச்சுருக்காங்க. அப்போ அதிகாரம் இல்லாத போதுமே கூட அதிகாரத்தை பயன்படுத்துறீங்கன்றப்ப அப்போ நீங்கள் சாட்சியத்தை ஏன் கலைக்கக்கூடாது, ஏன் கலைச்சிருக்க மாட்டீங்க, ஏன் கலைக்க முயற்சி எடுக்காமல் இருப்பீங்க? கேள்வி சந்தேகத்துக்கு வருதா? அப்போவே இது வந்து பெயில் கேன்சல்னாவே நீங்கள் அப்படியே நேராக உள்ளே போக வேண்டியது தானே, இதானே நடக்கும். பொதுவாகவே நடக்கக்கூடாதுன்னு எல்லாரும் நம்ம வேண்டிக்கிறோம், ஆனால் அது அங்கே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஒரு வேளை இப்போ விட்டுட்டு இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் அடுத்த விசாரணைக்கு கூப்பிடுவாங்க, அந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். சார், இப்போ விஜயை அங்கே அடைத்ததற்கும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இல்லை, அது வந்து உங்களுக்கு நீதிமன்ற மேற்பார்வையில் நடக்கிற விசாரணை. நிறைய பேர் வந்துட்டு இது டெல்லி நடத்துது, இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்துது கிடையாது. இதுக்கும் அதுக்கும் வேற பேச்சுவார்த்தைன்றது அது தனி அரசியல் ட்ராக், அது கட்சி சார்பாக நடக்குது. இது நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் நீங்க எங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்காணிப்பு இருக்குது, நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பு இருக்குது. இதுல போய் நீங்க என்ன பண்ண முடியும்? பேரலா இந்த பக்கம் ஜனநாயகன் படத்தினுடைய இந்த மறுதணிக்கை முடிந்திருக்கிறது. மும்பையில மறுதணிக்கை முடிந்ததுக்கு பிறகு தேர்தல் ஆணையர்கள், தேர்தல் அதிகாரிகள் இந்த படத்தை பார்க்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் ஜனநாயகன் படத்தில் தேர்தல் வந்துருச்சு இல்ல, தேர்தல் வந்துட்டோன்னு தேர்தலை நீங்க எந்த விதத்திலையும் நான் என்னுடைய இதை பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்கு தான் இவ்வளோ ரெய்டு அடிச்சு இதெல்லாம் பண்ணியிருப்பேன்.
சினிமாவில் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு ஓட்டு கேட்டுருவோம்னா அது எப்படி இருக்கும்? ம். புரியுதுல்ல உங்களுக்கு? ரைட். அந்த கேள்வி வருது. ப்ரொபகண்டா அதுல இருக்கக்கூடாது. அது இருக்கக்கூடாது இல்லை உங்களுக்கு? அது இப்போ சாதாரணமாக நம்ம வந்து எல்இடியில் வச்சு பேசிட்டு போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் மைக்கில் வச்சு பேசிட்டு போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் எதுக்கு பர்மிஷன் வாங்குறோம்? ஒரு கண்காணிப்பு இருக்கட்டும்ன்றதுக்காக தான் வாங்குறோம். இதை சொல்லி நீ ஓட்டு கேட்கணும்னு. நீங்கள் திரைப்படத்தின் மூலமாக அதை ஈஸியாக செய்துட்டு போகிறீங்க, அந்த வசனம்லாம் வச்சுட்டு போகிறீங்கன்றப்ப அது சிக்கலாக ஆகுதா இல்லையா? உறுதியா. அப்போ அதில் உங்களுக்கு தேர்தல் ஆணையம் அது ஒரு பார்வை அவங்களும் பார்த்து சரி பண்ணுறது சரிதான். இந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி வந்திருந்தால் அவங்க அதில் சம்மந்தப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ரைட். இந்த கேள்வி இருக்குது இல்லை? அதனால அந்த வகையில் எடுத்துக்க வேண்டியதான் நான் பார்க்குறேன். சரி. எப்படி இருந்தாலும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்றது தலைமையில வந்து கத்தி தொங்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கோ. தேர்தலில் நிற்க சீட்டு கொடுப்பாங்களா சார்? இல்லை அவர் நிற்க தான் முடியுமா? வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஜாமீன்ல இருக்காரு, அதனால இல்லை, நான் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓஹோ. அப்புறம் வந்து இது வேற விஷயம்லாம் உள்ள நடக்கும், இப்போ சொல்ல வேணாம். சரி. ஒன்றும் அடுத்தடுத்த கட்டம் ஒரு வாரம் போகட்டும், நிறைய பேச வேண்டியது இது குறித்து மட்டும். சரி. இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, குறைவு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி. ஆமாம். அடுத்து ஒரு நேயரோட கேள்வி. சு சரவண பாண்டி, கோரிப்பாளையம், மதுரையிலிருந்து. எம்ஜிஆர் காலத்தில் சினிமா மோகம் இருந்தது என்றால் மக்களின் படிப்பறிவு கம்மி, ஊடகங்கள் கம்மி. ஆனால் இன்றைய சூழலில் மக்களிடம் படிப்பறிவு, ஊடக செய்திகள் அனைத்தும் இருந்தும் மக்கள் எப்படி இந்த சினிமா மோகத்தில் இன்னும் இருக்காங்க? பதில் வேண்டும் ஐயா. இல்லை, உங்களுக்கு வந்து என்னன்னா, இங்கே ஒரு அரசியலே சினிமா மோகத்தில் தான் உருவெடுக்கிறாங்க. 67க்கு முன்னே இருந்து 67க்கு பின்னாடி வரைக்கும். குறிப்பாக காங்கிரஸ் வந்து ஒரு பேராய கட்சின்ற பேரில் ஒரு சர்வாதிகாரமாக ஆண்டுகிட்டு இருக்கிறப்ப அதை வீழ்த்தணும்ன்றதுக்காகவே கையில் எடுக்கப்பட்டது தான் கலை இலக்கியத்தை, இங்கே இருக்கக்கூடிய நாடகம் மற்றும் திரைப்படம். அதில் உள்ள வந்தவர்கள் எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ திராவிட சிந்தனை கொண்டவர்களாகவும் சமூக நீதி அந்த பின்னணியை கொண்ட அந்த இதுவும் உள்ளே வந்து நுழைஞ்சாங்க. நாடகத்தை கையில் எடுத்து பெரிய லெவலில் பிரச்சாரமாக கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ நெருக்கடி வந்தப்பெல்லாம் பாடல்கள் மூலமாகவே கருத்துக்களை கொண்டு போய் சூசகமான வார்த்தைகள்லாம் வச்சுட்டு, அப்புறம் திரைப்படம் வந்தோடனே திரைப்படத்தில் எதிர் அரசியல், எதிர்கருத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருந்தப்ப ஒரு பாட்டே அது இருக்குது. 1000 கைகளை மறைத்து நின்றாலும் ஆதவன் ஓய்வதில்லை, மறைவதில்லை. அலைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல், ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை, அலைகடல் ஓய்வதில்லை பாட்டு வரும். கைகள் வந்து 1000 கை மறைக்கிட்டுன்னா அன்னைக்கு இருந்தது கை சின்னம் நினைக்கிறேன் அந்த காங்கிரஸ். யார் தடுத்தாலும் கூட ஆதவன் மறைவதில்லை. அவ்வளவுதான் விஷயம். கைன்றது பலமாக அந்த சின்னத்தை சொல்லலாம். டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த அதிகார கையை சொல்லலாம். காங்கிரஸ்னு அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் வேற ஏதோ சின்ன இருந்தது. அந்த கைகள் அதிகார கைகள், நீ என்ன கைகள் வச்சு எங்களை தடுத்தாலும் அது சூரியன் வந்து பண்ண போறது, மறைய போறது, அதுதான் விஷயம் அவங்க பண்ண. ஆக ஏதோ ஒரு விதத்துல சூசகமாக கடத்தினார்கள். பாடல்களில் வந்துட்டு சக்கரத்தை நீங்க வந்து முழுசும் காட்டினீங்கன்னாக்கா இதுவா இருக்குல்ல, சக்கரத்தை பாதியா காமிச்சீங்கன்னா உதயசூரியன் மாதிரி அந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு ஏதோ உள்ள நாசுக்கா புகுத்தி கலை வடிவத்துல அப்படி வந்து சில இடங்கள்ல கட்சி கொடியே வெளிப்படையா காமிச்சிருக்கும். அது பிறகு அது ஒரு நெருக்கடி இருந்த காலகட்டத்துல சூசகமாவே இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து கட்சி பிரச்சார பாடம் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கருப்பு சிவப்பு போட்டதை கொண்டுட்டு வந்துருவாரு. ஏதோ ஒன்று வந்துடும், சட்டையில் அது வந்துடும், அந்த துண்டில் அப்படி வந்துடும், தொப்பியில் வந்துடும், இப்படி நிறைய நடந்து இருக்குது. அதனுடைய நீட்சி அப்படின்னு நம்ம இன்னைக்கு எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கலாம். அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரியான ரசிகர்கள், இன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு இப்படியான ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க. இங்க மலையாளத்தை போல இங்க வந்து அரசியலுக்குள்ள திரைப்படத்துக்குள்ளாக அரசியலை தேடுறது அப்படின்றது இங்க இல்லை. தலைவர்களை வந்து அங்க தேடுற அந்த போக்கு அங்கே இல்லை மலையாளத்தில், இங்கே வந்து இருக்குது. ஏன்னா தொடக்கத்துலேருந்து அங்கே நம்ம அதை கையில் எடுத்துகிட்டு இருக்கிறோம், அதுலேருந்து தான் நமக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தான் எல்லாரும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. வசனம் எழுதி கருணாநிதி வந்தார், நடித்து எம்ஜிஆர் வந்தார், நடித்து ஜெயலலிதா வந்துட்டாங்க. சரி, புரியுதில்ல உங்களுக்கு? அதனால் அதுலேருந்து தேடுற ஒரு போக்கு இங்கே இன்னும் வந்துட்டு, இவர் வந்துட்டாருன்னா பெரிய அளவில் ஸ்டாராக இருக்கிறார்ல, வந்துடுவார் உள்ளார நமக்கு அப்படின்னா வந்துடுது இல்லை. எல்லாம் ஏன்னா எதுக்கு தேவையில்லாமல் போய் பால் எடுத்து ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கிட்டு ஏன் அப்படி வெறித்தனமாக கத்திக்கிட்டு இருக்கணும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. எல்லாம் இந்த அரசியல் இருந்து தேடுறது. இது வந்து மாறணும்ன்ற அரசியல் இப்போ சில கட்சிகள் தான் இங்கே பேசிக்கிட்டே இருக்கு. சினிமாவுக்குள்ளாக நீங்க அரசியலை தேடாதீங்க, ஆனா நீங்க அரசியல் மயப்படணும், அரசியல் இருந்து ஒதுங்கி நிக்காத அப்படின்னு பேசணுமா இல்லையா?
ஆமா. அரசியல்லாம் பண்ணாதீங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம், ம். நீங்க படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கன்றது வந்து மோசடி, ஏமாற்று வேலை அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? சீமான் பேசிட்டு இருக்கிறாங்களா? ஆமா. அவர் படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் கெடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு. உனக்கான அரசியலை நீ செய்யலைனாக்கா, நீங்க யாரை வந்து வெறுக்கணும், வெளியில வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உள்ள வந்து ஆள்வாங்க. இதுதான் தத்துவம். நீங்க அந்த இடத்துக்கு எடுத்துக்கலன்னா, அந்த இடத்துல வந்து நீங்க மறுக்கக்கூடியவர்கள் உள்ள வந்துருவாங்க. அவ்வளவுதான். யார் வரக்கூடாது, யார் தகுதியற்றவங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களே வந்து நின்று அந்த இடத்துல எடுத்துட்டு அந்த இடத்துல அவங்க வந்து நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல இனிமே கூடாதுன்றது. போராட்டம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் படிங்கன்னு முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை சொன்னாரு. அதனால மாணவர்கள் எல்லாம் சரி அது எப்ப அரசியல்வாதிகள் சொன்னாரு? பாத்துப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு ஒரு முடிவுக்கு வந்து அந்த போராட்டம் வெற்றின்ற பிற்பாடு அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்கன்னா ஏற்புடையது அல்ல. இல்ல அரசியலிலும் மாணவர்களுக்கு பங்கு வேணும். அதுதான் அந்த அரசியல் அறிவுன்றது. அரசியல் அறிவுன்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரசிக மனப்பான்மை வந்து குறைஞ்சி போயிடும். நமக்காக களத்துல யாரு நிக்கிறாங்க, நமக்காக போராடக்கூடியவர்கள் யார், நமக்கான குரல் எது, நமக்காக பேசக்கூடியவர்கள் யார், நம்மோடு நிற்கக்கூடியவர்கள், இப்படி பார்க்க தொடங்கிட்டோம்னா உங்களுக்கு காசு வாங்க தோணாது. அரசியல் விழிப்புணர்வு வந்துச்சு. நீ யார், எதுக்காக எனக்கு காசு கொடுக்க வர, நீ எவ்வளவு எடுக்க போற அப்படின்ற கேள்வி அங்க கேட்க ஆரம்பிச்சிருவான். இன்னும் அந்த அரசியல் வரல இங்க. அதனால்தான் இந்த சினிமாவுக்குள்ளாக தலைவர்களை தேடக்கூடிய இந்த போக்கு. அதுக்குதான் சொல்ல வர, முதல்ல நீங்க அரசியல் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாருல இங்க ஒருத்தர். அதான் காரணம். அந்த அந்த பதில் அவருக்கு அதை தான் நம்ம சொல்ல விரும்புறோம். சரி, அடுத்த ஒரு நேயர் கேள்வி. சுபகேசவன் இளம்பிள்ளை, சேலம். இஸ்லாமிய கைதிகளின் விடுதலையை உறுதி செய்ய இஸ்லாமிய உறவுகள் இந்த தேர்தலை எப்படி அணுக வேண்டும் ஐயா? 2021 தேர்தலை எப்படி அணுகினார்களோ அப்படியே அணுகணும். மறுபடியும் திமுகவுக்கேவா? புரியுதில்ல? வேற அப்ப என்ன சொன்னாங்க? அதிமுக அரசு இப்படிலாம் செய்கிறது, நாங்கள் வந்தால் உடனடியாக செய்திரும், அவங்களாம் அப்பாவிகள், அப்பாவி இஸ்லாமியர்கள் கைதி இருக்கிறாங்க, அவங்க விடுதலை செய்திரும். அப்புறம் நீண்ட காலமாக சிறையில் இருக்கிறாங்க, அதனாலேயும் நாங்கள் விடுதலை செய்திரும். கூட இருந்தது அன்னைக்கு வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், இல்லை மனிதநேய மக்கள் கட்சி சொல்லக்கூடிய இவர்கள் தான் இருந்தாங்க. IUML. அப்புறம் வந்து உங்களுக்கு முஸ்லீம் லீக் காதர் மைதீன் இருந்தார். எல்லாமே அந்த சமூகத்து தலைவர்கள் தானே. போன முறை 3 சீட்ல வாங்கியிருந்தார், இப்ப 2க்கு மாறி வந்துட்டீங்கல்ல, எல்லாம் இருந்தீங்கல்ல, 5 வருஷம் ஓடிடுச்சுல்ல, என்ன பண்ணீங்க? இது இப்போ ஒரு இளைஞர் கேள்வி கேட்கிறாரு, என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறாங்கன்னா, போன முறை என்ன சொல்லி ஓட்டு கேட்டாரு? பாஜக உள்ள வந்துரும், அதனால இஸ்லாமியர்கள்லாம் நமக்கு திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அது சொல்லி 5 வருஷம் ஆச்சு. இப்போ இன்னும் உள்ள வந்துருமா? நீ தான் உள்ள வந்துட்டு 5 வருஷம் இருந்துட்டு இருக்கிறல்ல, நீங்க என்ன பண்ணீங்க? அந்த சமூகத்தை விடுவிக்கும் அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது இல்ல. கூடுதலாக போயிட்டு அதிமுக கூட அதை பண்ணலான்னு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வெடிகுண்டு வழக்கு, இந்த மாதிரி தேசிய இந்த மாதிரி வழக்கில் இருக்கிறவங்களுக்கு இது செல்லாதுன்னு வேற ஒரு அஃபிடேவிட் கொடுத்துட்டு வந்துட்டீங்க. இந்த துரோகத்தை வேற யாரும் அதிமுக கூட செய்யலை. இப்போ இஸ்லாமிய கைதிகளை விடுதலை பண்ணணும்னா அவங்கள அந்த மத கலவரம் மற்றும் இந்த வெடிகுண்டு இந்த மாதிரியான வீசனை இந்த மாதிரியான வழக்குகளில் இருக்கிறவங்களுக்கு அது பொருந்தாதுன்னு கொடுத்துருக்கீங்க அஃபிடேவிட். நீங்கள் தான் கொடுத்தீங்க. ஆனால் இதையெல்லாம் இஸ்லாமிய சமூகங்கள் அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளாமலையா 2 சீட்டு கூட ஒத்துக்கொண்டு கூட்டணி? அதுதான் கேட்கணும், அது அந்த மக்கள்கிட்ட இருக்கணும். ஒன்று, நீங்கள் இந்த கோவை சிறைவாசிகளை விடுவிப்போன்ற வாசகத்தை மறந்துடுங்க. மறந்துட்டு இப்போ சீட்டு மட்டுமே முக்கியம்னு சொல்லிட்டு அரசியல் செய்துக்கிட்டு இருங்க. ஒரு பக்கம் அந்த முழக்கத்தையும் வைக்கிறீங்க, அந்த மக்கள்கிட்ட ஏமாற்றி வாக்குகளை வாங்குறீங்க, அதிகாரத்துக்கு வந்தோடனே அவங்கள மறந்து போயிடுறீங்க. ஆளுங்கட்சியும் மறந்துட்டு இருக்கு, ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிற நீங்களும் மறந்துட்டு இப்போ திரும்ப வந்துட்டு அந்த வாசகம் சொல்லி இப்போ நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்களாம், பார்ப்போம். வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் இந்த கடந்த 21 தேர்தலை சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொல்லி பிரச்சாரம் பண்ணுங்களாம், போயிடும் அந்த இஸ்லாமிய மக்கள் மத்தியில். என்ன பண்ணுவாங்க? அவங்கள ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, அதை விட்டுடுங்க. கேள்வி கேட்பாங்கல்ல, கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க ஓட்டு கேளுங்க, அதுதான் விஷயம். இப்போ திமுக கூட்டணியில பல பேருக்கு சீட்லாம் ஒதுக்கப்பட்டாச்சு. இன்னும் சீட்டு ஒதுக்கப்படாத கட்சின்னு பார்த்தா தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இவர் அப்புறம் CPM மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த CPM நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க. விசிகாவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகனும் இருவரும் என்ன செய்ய போறாங்க? எத்தனை சீட்டு வாங்க தயாரா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? தெரியல, எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வேல்முருகன் சகோதரர் அவர்களுக்கு வந்துட்டு நீ குறைஞ்சது 2க்கு மேலே கொடுக்கணும். போன முறை 1 தான் கொடுத்தாங்க. ஆனால் அவர் அந்த அளவுக்கு உங்களோட களப்பணியில இருந்து பங்காற்றி இருக்கிறார். நீங்க சொல்லலாம், பதிலுக்கு நாங்கள் அவருக்கு வந்து இந்த குழுவில் சட்டமன்றத்தில் ஒரு குழு தலைவராக போட்டு உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு கேபினெட் மந்திரி போகிற அளவுக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் போய்
திட்டம் சரியா நடந்திருக்குதா இல்லையான்னு பார்த்து ஆலோசனை சொல்ற அளவுக்கு, அட்வைஸ் பண்ற அளவுக்கு, பார்வையிடுற அளவுக்கு உங்களுக்கு பெரிய இடத்த கொடுத்துருந்தோம்ல, சும்மாவா அப்படின்னு திமுக சொல்லுவாங்க. தரப்புல சொல்றாங்க. ம். ஆனா அதை தாண்டி பல நெருக்கடியான நேரத்துல அவர் துணையா இருந்து பேசியிருக்கிறார். ம், ம். அதனால அவருக்கு வந்து நீங்க இந்த மாதிரிலாம் நெருக்கடி கொடுத்துருக்க கூடாது, கொடுத்துருக்க இல்ல, தேவை. எல்லா கட்சியிலயும் ஒவ்வொரு சீட்டை குறைச்சிக்கிட்டு வராங்க. போன முறை கொடுத்ததுல இருந்து ஒண்ணு மைனஸ் பண்றாங்க. அப்ப ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சியிலும் ஒண்ணு மைனஸ் பண்ணா 0 ஆயிருமே. இல்ல அது அவங்க சின்னதுல கொடுத்து நிக்க சொல்லலாம். அது ஏற்கனவே அவங்க சின்னத்துல தான் நின்னாரு. அதான் இல்ல ஏற்கனவே அதான் இப்போ எக்ஸ்ட்ரா 2 கொடுத்து நீங்க வந்து 3 கூட நில்லுங்கன்னு சொல்லட்டுமே, ஏன் விடுறீங்கன்ற. அவர் தவிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அங்க உள்ளுக்குள்ளாகவே ஒரு அரசியல் ஓடிட்டு இருக்குது. அந்த சமூகத்தை சேர்ந்த சில தலைவர்களே இவர் கூடவே இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு மாதிரி பேசிட்டு போய் அந்த பக்கம் பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. சட்டமன்றத்துல அப்புறம் எதிர்த்து கேள்வி கூப்பிட்டு கேட்கிறாரு. வந்து நான் வந்து சரியானவன் அப்படின்ற மாதிரிலாம் அப்படி பேசுறாரு. ஒரு ஸ்டாண்டர்டா இருக்க மாட்டிருக்கு. இல்ல, ஒரு கூட்டணி கட்சி அப்படிதானே சார் இருக்கணும். அப்படிதான் தேர்தல் வரைக்கும் இருக்கணும். தான் கூட்டணி, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி. நியாயமா அப்படிதான் இருக்கணும். ம். தொடக்க காலத்துல கம்யூனிஸ்டுகள்லாம் அப்படிதான் இருந்தாங்க. ஒருவேளை அவர் அதனால தான் உதயசூரியன் சின்னத்திலே மதிக்கப்படுறதுக்காக. நின்னதுனாலதான் கேள்வி கேட்கறது தப்புன்றாங்க. அதான் கேள்வி கேட்க விடலாம் அவர் பேசி இருக்கிறாரு. அதெல்லாம் கேட்கணும், அது ம். செயல்படணும். ஆனா செயல்பட விடாம வச்சுக்கிட்டு இருக்கிற பேர் தான் ஆளுங்கட்சி. ம். இப்போ அந்த நெருக்கடி அவங்க ஆட்கள்ல அவங்க சமூகத்தை சேர்ந்த ஒரு சில பேர் மூத்த 2 அமைச்சர்களை ஓட்டு இந்த பக்கம் இருக்கிறார் கிழக்க, காட்பாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நிற்கிறாரு மேற்க. அவங்க மூத்தவர்களே சொல்லக்கூடியது என்ன, அவர் ஒண்டி வந்து தான் நம்ம சமூகம் ஓட்டு வந்துடணுமா, ம். அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். ஓ, அந்த முடிவு பண்ணிட்டாங்க. என்ன வந்து வராரு, அப்புறம் வந்து சீட் வாங்குறாரு, அப்பெல்லாம் தான் எல்லாம் தான் செய்கிறோம். அவருக்கு வந்து இஷ்டத்துக்கும் அவர் பேசுவார், இஷ்டத்துக்கும் அவர் பண்ணுவார், நம்ம செய்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற குரல் அங்கேயும் இருக்குது. ம், ம். தலைமை வந்து அந்த முடிவு எடுக்கணும், அவரை தவிர்க்கக்கூடாது அப்படின்னு தலைமை முடிவு எடுக்கணும், அவர் கூட வச்சுக்கணுன்றதை நம்ம விரும்புகிறோம். ம். அதுக்கு மேலே அது அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க நமக்கு தெரியாது. அவங்க கூட்டணி கட்சி, அது விவகாரம். ம். அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து நீங்கள் கட்டாயம் இது சொன்னாங்கன்னா வழி அந்த கட்சிக்கு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். யதார்த்தத்தை தேமுதிகவுக்கு சொல்லுங்க. வந்த உடனே அது 5 வருஷமா உங்களுக்கு கழுவி ஊற்றிட்டு இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஊத்திட்டு சேர்றதுக்கு முன்னாடி. உடனே பார்த்தா இந்த பக்கம் வந்து நின்றுட்டு அவங்களுக்கு ராஜ மரியாதை நடக்குது. அப்புறம் இந்த கட்சிக்கு என்னன்ற கேள்வி வருதா இல்லையா? வருது, இதுதான் வருது. எதிரிகள் விடுதலை சிறுத்தைகளை கடும் விமர்சனம் பண்ணக்கூடிய எதிரிகள் கூட இந்த விஷயத்துல நியாயமா தான் பேசுறாங்க. ஏமா இந்த கட்சி உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? தேமுதிகவோட ஓட்டு வாங்கி கொடுத்துருமா? தேமுதிகவோட ஃபீல்டு ஒர்க் பண்றவங்க வந்து இருக்காங்களா? விசிகாவோட தேமுதிகவில் ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா? ம்ஹும். சொல்லுங்க. ஒரு ஒரு பூத்தை வந்து கேப்சர் பண்ண முடியுமா? நான் சொல்றது நல்ல விஷயத்துக்கு, நீங்க தப்பா நினைச்சுக்க. இல்ல, இல்ல. புரியுது இல்ல? தேமுதிகவில் அது மாதிரி இருக்கிறாங்களா? ஆஹ். விசிகாவில் எல்லாமே செய்ய முடியும். எல்லாமே அந்த மாதிரி ஆட்கள் இருக்குது. நீ எப்படி இவங்களை தவிர்க்கிறீங்க அப்படின்னு அவரை எதிராக பேசுறவங்க கூட அதானே கேட்குறாங்க. ஆமா. அதனால அது வந்து அது அந்த நான் சொன்ன மாதிரி அது அந்த கட்சி தீதும் நன்றும் பிறர் தார வாரா அப்படின்ற மாதிரி அது அந்த கட்சிக்கு தீதா அல்லது நன்மையான அவங்க தான் முடிவு எடுக்கணும். சரி. என்ன 5 கொடுத்து அது அவங்க எந்த போக்கில் போகிறாங்க, இல்லை கூடுதலாக அவங்க கேட்குற மாதிரி ரெட்டை இலக்கத்தில் கொடுக்குறாங்களா, ம். அது நமக்கு தெரியாது. ரெட்டை இலக்கத்தில் கொடுத்துட்டு பாதிக்கு பாதி உதயசூரியன் சின்னத்தில் நின்றுக்குன்னு சொல்கிறாங்களா? ம். இல்லை வந்து 6ல் 1 கழிச்சிட்டோம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு 5 தான் அப்படின்னு சொல்ல வராங்களா? ம்ஹும். எதுவுமே தெரியாது. எப்படி வந்தாலும் அது 6க்கு மேல வந்துச்சுனால வெற்றி தான். வந்தாலே 6க்கு மேலே வந்தால் அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அங்கே ம். ஒரே ஒரு சின்ன யதார்த்தம் தான். அங்கே சாதி பலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த மக்களும் ஒரு சம அந்தஸ்தோட எண்ணிக்கையோட இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட குறைய. ம், ம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கட்சியில் அவ்வளோ தொகுதிகள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏன் திமுக அவ்வளோ தொகுதி கொடுக்கக்கூடாது? இல்ல, இவர்களுடைய வாக்குகள் மட்டுமே போதும்னு நினைக்குதா திமுக? அதனால இவர்களை துச்சமாக மதிக்கிறார். யாரோட வாக்குகள்? மற்றவங்க வாக்கெல்லாம் ஆமா, விசிகா வாக்கு விசிக வாக்குகளை அது தவிர. சொல்லி முடிச்சுட்டு போங்க. இல்ல, அவருடைய செயல்பாடெல்லாம் அப்படிதானே தெரியுது. இல்லை அதுதான் சொல்லி முடிச்சுட்டு போங்க. இல்லைங்க சீட் இல்லைங்க 5னா இருங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்கன்னு சொல்லி முடிச்சிருங்களேன். ம். அவங்க அப்புறம் நீங்கள் உங்கள் வெற்றி தோல்வியை பார்த்துடலாமே ஒரு முறை. சும்மா ட்ரையல் பண்ணி பாருங்களேன். சரி. அந்த கட்சியை தவிர்த்துட்டு ஆனால் இப்போவே ஏதோ கொடி கட்டுற இடத்துலலாம் பார்த்தோம், அந்த இடத்துல போட்டிருந்தாங்க. ஆமா, அந்த விசிக கொடியே இல்ல இல்லாத சில இடத்துல இப்போவே செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. அது எந்த பகுதியில் குறிப்பாக பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்றதும் தெரியுது. இல்ல, ஒரு கூட்டணி இன்னும் பேசி முடிக்கலன்றதுனால கொடி வைக்காம இருக்கலாமா? அப்படி வச்சுக்கலாமா? 5 வருஷமா முட்டு கொடுத்ததுக்காக நீங்கள் வச்சிருக்கணும்ல, ஒரு நாகரிகம் கருதி. புரியுதில்ல? சரி. ஆனால் அது தெரியல, வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்கன்னா இல்லைப்பா 5 தான் உங்களுக்கு, நீங்கள் முடிஞ்சதை பார்த்துக்கோ, இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் உங்கள் வெற்றி தோல்வி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சந்திக்கிறீங்கன்னு பார்த்துடலாமே. ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாமே திமுக. அது தயார் இருக்காது இல்ல? வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம், என்ன பார்க்கலாம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.